டெக்னோவோட ஸ்பார்க் 10 சீரிஸ் வந்து மொத்தம் 2 வேரியன்ட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 10 அப்புறம் 10 ப்ரோ. இப்போ 10 ப்ரோ பத்தி பார்த்துடுவோம். Techno Spark 10 Pro பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு கலர் வேரியன்ட் வந்து லான்ச் ஆகுது. ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேரி பிளாக் அப்புறம் pearl white. இந்த போன் டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா வந்து 6.8 inch Full HD Plus IPS LCD பேனல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. இது வந்து போனோட ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா வந்து 1080 x 2460 பிக்சல் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 398 வரைக்கும் வந்து நீங்க PPI வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த போனோட பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா வந்து 580 hz வரைக்கும் நீங்க பிரைட்னஸ் வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓரளவுக்கு டிஸ்ப்ளே வந்து இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. இந்த போனோட ப்ராசஸர் பாத்தீங்கன்னா வந்து MediaTek கூட Helio G88 கொடுத்திருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா வந்து கேமிங்காகவே நான் இந்த ப்ராசஸரை வந்து நாங்க ரெடி பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. கேமிங் சிப்பும் ஒன்னு இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம DDR4X RAM வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. மொத்தம் 8GB RAM வரைக்கும் இந்த போன்ல இருக்கு. இந்த போனோட பேக்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கேமரா இருக்கு. 3 கேமரால ஃபர்ஸ்ட் மெயின் கேமரா மட்டும் 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதை மட்டும் தான் வந்து மேக்ஸிமம் பண்ணிருக்காங்க. மிச்ச ரெண்டு கேமராவும் மேக்ஸிமம் பண்ணல. டூயல் ஃபிளாஷ் இந்த போன்ல பேக் சைடு கொடுத்திருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் ஜூமிங் அப்புறம் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் அப்புறம் வந்து ஹை ஃபோக்கஸ்லாம் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. கூட பாத்தீங்கன்னா வந்து ரெசல்யூஷனும் கொஞ்சம் பெஸ்ட்டாவே கொடுத்திருக்காங்க. ஒரு பெஸ்டான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இதோட ஃப்ரண்ட் கேமரா தான். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. மொத்தம் மேக்ஸிமம் இப்போ வர போன்ல எல்லாமே வந்து 60 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் கொடுத்திருந்தாலும் இந்த 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 3 லெவல் வந்து பிரைட்னஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். உங்க போட்டோ பிடிக்க சொல்ல வந்து நீங்க வந்து உங்க போட்டோவை வந்து பிரைட்னஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா வந்து டூயல் ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி பவரும் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போன்ல பாத்தீங்கன்னா வந்து 8GB RAM 128GB ROM வந்து வேரியன்ட் வருது. இதுல வந்து நீங்க அப் டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த போனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டா வந்து 13,000 கீழ தான் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிஃபெக்டான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு 4G செல். அது மட்டும் இல்லாம இது வந்து 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க. NFC இருக்கு. கூட பாத்தீங்கன்னா நிறைய விஷயம்லாம் இருக்கு. பேக்ல வந்து இந்த கேமரா பாத்தீங்கன்னா வந்து கேமரா வந்து மொத்தம் 4 கேமரா மாதிரி இருக்கும். அது வந்து ஃபிளாஷ்க்கே வந்து கேமரா டைப்ல வந்து டிசைன் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் பாத்தீங்கன்னா வந்து சைடு மோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த போன் வந்து Android 13 லான்ச் ஆகுது. அவர் வந்து iOS 12.2 கூட லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம சாம்சங்ல வர நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து அவுட்டர் சைடுல எங்கனா வந்து கிரவுட்ல பேச சொல்ல உங்க சவுண்ட் உங்க வாய்ஸ் மட்டும் வந்து கரெக்ட்டா வந்து நீங்க பேசுறவங்களுக்கு வந்து ரீச் ஆகுற மாதிரி இந்த போன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன். அது மட்டும் இல்லாம ஹெல்லா 2.2 அசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. இந்த AI அசிஸ்டன்ட் நீங்க கேக்குற ஆன்சர்ஸ்லாம் வந்து இது கொஞ்சம் பதில் சொல்லும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் சின்ன சின்ன ஆக்ட்லாம் இந்த பண்ணி ஒரு சூப்பரான விஷயத்தை இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து இது ஒரு பட்ஜெட்டான போன். இந்த போன் வந்து 13,000க்கான ஒரு பெஸ்டான போன்னே சொல்லலாம். 11 கீழ இருந்தா இந்த போன் வாங்கணும்னா இந்த போன் நான் கம்பல்சரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த போன் அட்வான்டேஜஸ் பத்தி ஒரு 5 பாயிண்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இதோட பேட்டரி 5000 mAh பேட்டரி வந்து கம்பல்சரி வந்து கேமர் கம்பல்சரி யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து கேமிங் சிப்னு ஒரு புதுசா வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வந்து 8GB RAM அப்புறம் வந்து 128GB ROM RAM கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து இந்த ஹெல்லா அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்தவரைக்கும் வந்து கேமருக்கு வந்து 90 Hz வந்து ரெஃப்ரெஷிங் கிட்டும். அது கூட பாத்தீங்கன்னா வந்து 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். மேசிவ் பேட்டரி இருக்கலாம். பட் சார்ஜரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா தான் வந்து கொஞ்சம் சார்ஜிங் வந்து குயிக்காவே ஏறும். 18 வாட்ஸ் சார்ஜிங்ன்றது கொஞ்சம் ஸ்லோ தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இதோட டிசைன் வந்து MediaTek கூட Helio G88 சிப் தான் வந்து மெயின் ப்ராசஸரே வந்து டிஃபெக்டான ப்ராசஸர். நீங்க கேமிங் ஆட சொல்ல வந்து ஹீட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த போன்ல ஹெவியான கேம் விளையாடாதீங்க. கொஞ்சம் ஸ்மாலான கேம் விளையாடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுறீங்க அப்புறம் PUBG விளையாடுறீங்கன்னா வந்து கண்டினியூஸா ப்ளே பண்ண வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் ஹீட் ஆகும். ட்ரை பண்ணீங்க பெஸ்ட்டாக கிடைக்கும். டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து இதுல கொஞ்சம் கம்மி தான். ஆனா வந்து இதோட அட்வான்டேஜ் அதிகம். இந்த ரேட்டு வந்து இது பக்காவான ஒரு கேமிங் போன், ஒரு மீடியமான ஒரு கேமிங் போன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நெக்ஸ்ட் போற ரெகுலர் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.